Thank you.
பிறந்ததா வெள்ளகமா இன்னும் பெயர் நாமத்தை சூட்டி சீரு சிறப்புமாக வளர்த்து வருகிறாரு. சரி, அண்ணன் என்ன சொன்னாரு? அண்ணன் என்ன பண்ணாரு? பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, அண்ணன் சொல்றதை கேட்கலாமா? அறியாத வயசுல கேட்டோம், இப்ப அறிஞ்ச வயசு, அதனால அண்ணன் சொல்றதை கேட்க கூடாது, ஆம்பளையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, அதனால சந்தேகமா எது ஆம்பளையே பார்க்க கூடாதுங்கிறீங்களே? எங்க அண்ணன் எல்லாம் ஆம்பளைங்க தான். ஆமா, மற்ற ஆளுகளை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி யாரையும் பார்க்க மாட்டோம். சரி, பேச மாட்டோம். இருந்தாலும் படிச்சு பாலாகிறதோட ஆளு பேச்சு ஆளாகலான்னு ஆட்டுக்குட்டி எல்லாம் ஓட்டிக்கிட்டு வந்தாச்சு. நான் ஆட்டை பார்க்கிறேன், நீங்க மாட்டை பாருங்க. நாங்க எதுல மாட்டை பார்க்கறது? ஆட்டையும் மாட்டையும் பார்ப்போம், நீங்க தண்ணி காட்டுற வேலையை மட்டும் பாருங்க. அதனால அண்ணன் சொல்றதை கேட்போம். வந்த வேலை இருக்கு சொல்றேன் ஒண்ணு ஒண்ணா. மறிக்கொடுமே ஏன் மல்லிக பூவே மாமமக பிடிக்கலையா சொல்லு சொல்லு, வந்த வரவழி இல்லையா வந்து நில்லு, அத்த மகனே அத்த மகன் அழகராசனே என்ன கட்டி கொள்ளவே எப்ப வருவ மன்மதராசனே, ஒரு வெள்ளத்தை கொட்டி எப்ப வருவ சொல்லிடு தேதியே, என் மாமனை உன்னோட கையால எப்ப கட்டி வந்தாலியே, ஒத்தனமா தமகளாமோ உசரல காந்தே ஓ உசரல காந்தே, உசராயிருக்கே உம்பெறதானே உள்ளமெல்லாம் நிறைஞ்சே மாமணி, மாமான கூப்பிடத்தான் மனசு சொல்லுது, மனசெல்லாம் உன்னை பத்தி நினைப்பே கொள்ளுது, கட்டணவர கட்டுவேன நான் எட்டு நல பிடிவாதம், எப்பத்தான் வருவீங்க உள்ளோ ஏங்குது, அந்த ஒரு நொடி காது உசிரை வாடுது, இத்தனை வளைஞ்சிருந்த ஏற்கனலையே விழுந்து துன்பகுண கொழுந்து வெத்தலையா, இன்னைக்கு நீ பார்க்கிறேன் வெக்கத்தல வெத்தல செவக்குதே, பட்டு கோட்டை பார்க்க மாட்டத்தான் என்ன பொண்ணு
பார்த்துட்டு படுங்க. பார்த்துட்டாது படுங்க. என்னமோ நீ பாடுறது அவங்களுக்கு பூரா தாளாட்டு பாட்டு நீ நம்ம நாளும் தூங்க முடியும், அவங்களாலும் தூங்கட்டுமா? அவ்வளவுதான். இருந்தாலும் அண்ணன் சொன்னாரு யாரையும் பார்க்க கூடாது. இந்த காதல்னா என்னன்னு தெரியுமா? காதல் காதல் வந்தா சரியான சாப்பாடு இருக்காது. காதல் காதல் ஒருபட்ட தூங்கல். ஆமா இல்ல உண்மைதான். உண்மைதான். சாப்பாடு தூக்கம் இல்ல. ஏன் சக்கரை வியாதியா? அதெல்லாம் கிடையாது. காதல் வந்துட்டாவே அப்படிதானா? உங்களுக்கு நான் என்னன்னு தெரியுமா? அக்கா அக்கா காதல்னா என்ன? இல்ல உங்களையெல்லாம் பார்த்தா நான் நம்பவே மாட்டேன். காதல்னா என்னன்னு தெரியாது. எத்தனை பேருக்கு காதல் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. எங்களை பார்த்து அப்படி சொல்லி அது உங்க மேல காதல். என்னுடைய காதல் ஆன்லைன் காதலா? ஆன்லைன் காதலா? நீ ரொம்ப நல்லப்பா. எல்லாத்தோட நீ ரொம்ப நல்ல. பார்த்துட்டேப்பா, பார்த்துட்டேன். பார்த்தாச்சு வண்டியில பத்தி ஊரே சொல்றாங்கப்பா. இருந்தாலும் என்னுடைய காதல் எப்படி அப்படி அவரே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன். கட்டணம் அவரை தான் கட்டணும். செத்தாலும் அவர் கூட செத்து போயிடணும். இவரு கூட சரியாக உங்க 4 பேரையும் கூட கூட்டிட்டு தான். நாங்க எதுக்கு மாறோம்? வரலையா? என்னங்க நாங்க செய்யறத பார்க்க ஆசை இல்லையா? நீங்க அந்த வேலை செய்ய வேண்டாம். செய்யறத பாத்தீங்கன்னா தெரியாத தெரிஞ்சு திரும்ப நம்மளும் செய்யலாம். நீங்க உட்கார்ந்துட்டு பாருங்க, நாங்க நின்னுகிட்டு செய்யறோம். இல்லம்மா, நீங்க நின்னுட்டு செஞ்சாலும் சரி உட்கார்ந்து செஞ்சாலும் சரி நாங்க ஒரு பார்த்தோம்னா நாங்களும் அது மாதிரி செய்யலாம்ல. நாங்க வீடியோ ஒரு வாய்ப்பு எங்களுக்கு. நாங்க வீடியோ எடுத்து வச்சுக்கிறோம். கருப்பாய் கிளவி இருக்கு. அதனால உங்களுக்கு தோதா கூட்டிட்டு போங்க. அவன் யூடியூப் சேனல்காரன் வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டுருவோம். வீடியோனாலதான் குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை. ஆமா, இருந்தாலும் அண்ணன் அப்படி என்ன வந்தாலும் அருமை பெருமையை சொல்லிட்டு என் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க. அவரை போய் பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும். 10-12 பிள்ளைய பெற்றுக்கிட்டு அந்த 12 பிள்ளைக்கு உங்க பேர்களை எல்லாம் வைக்க போறேன். ரொம்ப கம்மியா சொல்றீங்களே. என்ன கம்பெனி? 10-12 கம்மியா சொல்றீங்களே. ஏன் ஒரு 20-25-30 சொல்றது இல்லையா? அதுக்கு மேல 10-15 பெக்கிரி நைட் வேண்டாம்னு சொல்ல. அது ஒரு நைட்டுக்குள்ளேயா இல்ல 6 மாசம் 5 மாசம்? இதெல்லாம் இறைவன் கையில இருக்கு. ஒரு நைட்டுக்குள்ள முடியுமா? 12 பிள்ளை, அதாவது ஒரு வருஷத்துல 12 பிள்ளை பார்க்குற. மாசத்துக்கு ஒண்ணா? மாசத்துக்கு ஒண்ணுனா இப்ப அரை மாசமா குறை மாசமா பெத்து உங்க பேரெல்லாம் வச்சுக்காங்க. சரியா? அண்ணன் எப்படி எல்லாம் வளர்த்தாங்கன்னு சொல்லிடுவோமா? அருப்புக்கோட்டை திருப்பத்தூரா, அருப்புக்கோட்டை திருப்பத்தூரா, எனக்கு அச்சடிச்சு அருப்புக்கோட்டை திருப்பத்தூரா, அருப்புக்கோட்டை திருப்பத்தூரா, எனக்கு அச்சடிச்சு காயத்துண்டா. ஒருத்துக்கிட்ட ஒரு மகளா, ஒருத்துக்கிட்ட ஒரு மகளா, ஓவியம்மா பிறந்தவளா. ஒருத்திக்கு வருவா, ஒருத்திக்கு வருவா, நான் ஓவியமா பிறந்தவா. 7 பேருடன் பிறந்த, 7 பேருடன் பிறந்த இளங்கிளியா அம்மா. 7 வென்று உணர்ந்திருந்த, 7 வென்று உணர்ந்திருந்த, நான் இளையவளா, இளையம்மா. அருப்புக்கோட்டை திருப்பத்தூரா, திருப்பத்தூரா எனக்கு அதற்கு தாயகம்மா, தாயகம்மா. ஒருத்திக்கிட்ட ஒரு மகளா, ஒரு மகளா, ஓவியம்மா பிறந்தவளா, வெள்ளையம்மா. 7 பேர் உடன் பிறந்த, இளங்கிளியா வெள்ளையம்மா, வெள்ளையம்மா. அருப்புக்கோட்டை கருப்புதேனே, கருப்புதேனே எனக்கு அதற்கு தாயகம்மா, தாயகம்மா. வெள்ளைக்கிட்ட ரவுதிகனா, ரவுதிகனா எனக்கு இளவரமா ஆடைகனா, ஆடைகனா. அருக்குமது, 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 அருக்கினிய குளிக்குமது, குளிக்குமது. கொடாயின கொண்டாயிட்டு, கொடாயிட்டு, கோயிலுக்கு போனவனா, போனவனா. எப்படியெல்லாம் வளர்த்தாலும் அண்ணன் வாங்கி கொடுக்கிற பொருளுக்கு மதிப்பு இருக்குதா? நீங்க சொல்ற மதிப்பு அறியாத வயசுல அவர் எதை வாங்கி கொடுத்தாலும் ஆ. எங்க அண்ணன் வாங்கி கொடுக்கிற மாதிரி வருமா? ஐயோ. அப்படின்னு சொல்லி ஆ. அவர் வாங்கி கொடுக்கறத கண்ணுல ஒத்திக்கிட்டு ஆ. எதை எங்க போடணுமோ அங்கங்க போட்டுக்கணும். ஆமா. ஆ. என்னென்ன வாங்கி கொடுத்தாரு, எதை எங்க போட்டீங்க தெளிவா சொல்லுங்க. வாங்கி கொடுக்கிற பொருள் அப்பப்ப பொருள் இருக்குது. இருந்தாலும் இப்ப நான் மனசுல நினைச்சு இருக்கிற எப்பதான் வருவாரு, அவர் எப்ப வாங்கி வந்து மாட்டுவாருன்னு. எதுல மாட்டுவாரு? ஆடு மேய்க்க வருவேன், மனுஷன் வருவாரு, 2 பேரும் காட்டு பக்கம் போவோம். ஆட்ட பக்கமா? என்ன வேலை காட்டுல? யாரும் பார்க்க
செய்வாரா? மறைவா ஒரு இடத்துக்கு கூட்டு போய் ஒரு முழம் மட்டும் எடுத்து வைப்பாரு. சரி. என்னது? என்ன சொன்னது? நான் ஆசையா கேட்கிற மல்லிகைப்பூவை எடுத்து வைப்பாரு. ஓஹோ. அந்த ஒரு மல்லிகைப்பூ மட்டும் கொடுத்தா போதும். அப்புறம் என்ன கொடுப்பாரு? பொம்பளை பிள்ளைங்களுக்கு அல்வாவை கொடுத்துட்டு போகாம ஆரம்பத்துல அந்த உருட்டெல்லாம் தெரியாது. அதெல்லாம் அந்த காலம். இந்த காலத்துல பிள்ளைய வந்து பையனுக்கு அல்வா கொடுக்காம இருந்தா போதும். அதான் இப்பதான் சொன்னாரு காதலே என்னன்னு தெரியாது. ஆமா. சரி, இருந்தாலும் என் வெள்ளச்சாமி அப்படியெல்லாம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னைய மட்டும் தான் நினைக்கிறாரா, வேற பொம்பளை ஏன்னு நினைப்பாரா? சரியான மசக்காலி. அப்படியா? உங்களுக்கெல்லாம் முன்னாடியே எனக்கு தெரியும் பாரு. ஆமா. ரொம்ப தெரியாத மாதிரி சொல்றேன். அதனால என்னைய மட்டும் தான் நினைக்கிறாரா, வேற பொம்பளை நினைக்கிறாரா? அப்படி நினைச்சா விட்டுருவோமா? இன்னைக்கு விட்டுருவோமா? வாழ்ந்தா அவர் கூட தான் வாழணும். இந்த கூட்டத்துல இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கு. அவ்வளவுதான். நம்ம அதுக்கு இருந்தாலும் அண்ணன் வளர்த்தாரு. அண்ணன் ஆம்பளை பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அண்ணன் கண்ணை கட்டிட வேண்டியது. ஏமா ஆம்பளை பார்க்க கூடாதுன்னா அப்ப நாங்களும் ஆம்பளை தானே. ஆமா. அப்பதான் பாவம் எடுத்து முடிக்க. உங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தான் தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன தெரியாது. அதனால எதுக்கு ஆட்டுக்குட்டியை மேய்க்க வந்தது காரணமே அவரை பார்க்கத்தான். மனசுல விடுற மாதிரி இல்ல. அதே சமயம் வந்தவங்க நீங்க தான் வெள்ளச்சாமின்னு ஓடி போய் கட்டி பிடிச்சு முத்தத்தை கொடுப்பேன்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் கொடுப்ப ஏமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் காதலை மீட் பண்ற, போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அப்புறம் பண்றதெல்லாம் பண்றது இல்லையா? இருந்தாலும் உங்களை எல்லாம் வச்சு பாதனை செய்ய சங்கடமா இருக்கு. நாங்கெல்லாம் மனப்பூர்வமா ஏத்துக்கிறோம். நீ முதல் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குற. எப்ப இருக்கு? ஆமா, நாங்க அதை கவனிக்கணும். நாங்க அவர் என்னதான் நினைக்கிறாரா, வேற பொம்பளை நினைக்கிறாரான்னு முதல்ல பார்க்கணும். பாக்கணும் இல்ல. அப்ப என்ன செய்யணும்? நான் தான் வெள்ளையம்மானே அவருக்கு தெரியக்கூடாது. ஆமா. எந்த பொம்பளைய பார்த்தாலும் போறாரா, இல்ல செவனேன்னு நிக்கிறாரா? செவனேன்னு இருந்தா என் வெள்ளச்சாமி. ஆமா. என்னைய மட்டும் நினைக்கிறாருன்னு அர்த்தம். ஆமா. பார்த்தோடி இல்ல பார்த்தது அப்படின்னா ஒரு பொம்பளைய கூட விடாத மனுஷன். இன்னைக்கு எதிர்க்கிற வெள்ளச்சாமி அர்ஜுனனுக்கு அடுத்த வாரிசு. எங்க இருந்தாலும் போயிருவாரு. சரி, என்னத்த கவனிக்கணும்? நீ போய் உட்காந்துருப்பா பக்கத்துல. பிள்ளைகளும் பெற்று தரை வளர்த்து விடுச்சு. அதனால அவர் எப்ப வருவாருன்னு வழி மீது விழு வைத்து காத்து கொடுக்க சரியான சாப்பாடே இல்லாம தொண்ணூறுபா இழைச்சு போயிட்டேன். அவரே நினைச்சுக்கிட்டு ஈக்க முச்சி பாருக்கு உடம்பு. இன்னைக்கு விடியறதுக்குள்ள கல்யாணம். இல்லாட்டி கருமாதியா? நல்ல வார்த்தைகளை ஆமா, அதனால கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் உங்களுக்கெல்லாம் ஒரு வேலை போட்டு கொடுக்கலான்னு இருக்கு. என்ன வேலை? வேலை நல்லா செய்வீங்களா? நாங்க விட்டு பாருலாம் செய்ய மாட்டான்னு தெரியும். அப்படியா? ஆமா. சின்ன பேசுறவங்ககிட்ட செயல் இருக்காது. சரியா? உங்ககிட்ட வேலையை கொடுத்தா சரியா செய்யணும். சரியா செய்யலைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவோம். வேலை என்னன்னா அரண்மனையில வெள்ளை அடிக்கிற வேலை. ஏமா நாங்க நல்ல வெள்ளை அடிப்போமா? வெளியில தான் அடிச்சுக்கிட்டு இருக்கணும். நீங்க வேலை நல்லா செஞ்சீங்கன்னா அரண்மனைக்கு உள்ளேயும் வெள்ளை அடிக்கலாம். நாங்க வெளியில அடிச்சு முடிச்சிட்டோம். இப்ப உள்ளதான் அடிக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? அதனால வேலையை உங்களுக்கே போட்டு கொடுக்குறோம். வேலை என்னன்னா நான் மனசுல நினைச்சிட்டு இருக்க வெள்ளச்சாமின்னு சொன்னனே, அவர் வந்தாருன்னா பிடிச்சு என்கிட்ட விட்டீங்க. யாரு நம்ம ஏஜென்ட் கோர் என்ன வெள்ளச்சாமியா? அவரு இல்லைங்க, நான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். வருவாரு, வர்றவரப்பே என்ன தெரியுமா பண்ணிட்டு வருவாரு? கையில பிடிச்சிட்டு வருவாரு. வேட்டையாடுறதுக்கு பொருள் எடுத்துட்டு வருவாரு. இருந்தாலும் அவரே நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். வந்தாருன்னா பிடிச்ச என்கிட்ட விடுங்க. நீரிலே முகம் பார்க்கும் ஆகாயமே, நல்ல பன்னீரில் நீராடும் பூந்தோட்டமே, எனக்கு சாமி சொல்லதமா, கல்யாணம் வைபோகம் நம்மால் அருமையா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதையா.
சொல்ல முடியும்? நான் எதையும் திறந்த படையோட தான் பேசுறேன். ஓப்பனா இருக்கணும். அது ஒண்ணுதான் எங்களுக்கு பிடிக்கும். ஓப்பனா ஓப்பனா பேசணும். ஆமா. அதனால மனசுல உள்ளதெல்லாம் எதையுமே மனசுக்குள்ள வச்சுக்காம திறந்து பேசுவீங்களா நீங்க? திறந்து பேசுறாங்க. நீங்க எப்ப திறந்து பேசுவீங்க? அதனால நான் வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? நான் வந்தது எவ்வளவு நேரம் ஆகுது? எவ்வளவு? 10 மணிக்கே நான் வந்துட்டேன். ஆமா, இப்போ விட்டது 4 மணிக்கு விடுறாங்க. மனசுல என் மேல அக்கறை இல்லை. அப்ப ஒருவேளை